Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல மைனர் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்மை வந்து ஃபில் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஆதார் கார்டும் பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து கம்பல்சரியாக தேவை. இப்போ இந்த குழந்தைக்கு வந்து கார்டியனாக யாரை வைக்கிறீங்களோ இல்லை அப்பாவா அம்மாவா இப்படி யாரை வைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அங்கே சேவிங்ஸ் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். இப்போது குழந்தைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற நேரத்துலையும் அங்கே பேரண்ட்ஸுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். யாரை கார்டியனாக வைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்கணும். அதே போல் பேரண்ட்ஸுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கார்டும் பேன் கார்டும் கம்பல்சரியாக தேவை. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவோட நேம் எழுதுங்க. அடுத்து 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 3 பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கார்டியனாக நீங்கள் அந்த குழந்தைக்கு கார்டியனாக யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து இதில் ஒட்டணும். அந்த ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்து அக்கௌண்ட் யாருக்கு ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமே எழுதணும். இப்போ குழந்தைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால அந்த குழந்தையோட நேமே எழுதிக்கோங்க. இது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே போல் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காலத்தை பாருங்க, இது வந்து குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் இதை ஃபில் பண்ணணும். குழந்தைங்களுக்கு அதே போல் மனநல குன்றியவருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். இதில் அந்த குழந்தையோட நேம் எழுதணும். அதுக்கப்புறம் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்தை எழுதுங்க. அடுத்து மெயிலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்டியனாக நீங்கள் யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுடைய நேம் எழுதணும். அடுத்து பக்கத்தில் அவங்க என்ன ரிலேஷன் சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இப்போது மதர்னா மதர், ஃபாதர்னா ஃபாதர், இப்படி எந்த ரிலேஷனோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து கீழே பாருங்க, இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணுவோம்ல அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன். ஸோ இல்லை 2000ன்னு சொல்லிட்டு நம்பர்ஸில் எழுதிட்டு அதுக்கப்புறம் 2000 ஒன்லின்னு சொல்லிட்டு வேட்ஸில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பாருங்க, இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேமில் வந்து நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட்னு இருக்குல்ல, அதில் வந்து அக்கௌண்ட் யாருக்கு பேரில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம். இப்போ நம்ம குழந்தைக்கு பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா குழந்தைக்கு நேம். அதுக்கப்புறம் பாருங்க, கார்டியனாக யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை எழுதணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை மெயிலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணணும். அடுத்து ஆதார் நம்பர், குழந்தையோட ஆதார் நம்பரை எழுதணும். அடுத்து குழந்தைக்கு பேன் நம்பர் இல்லாதனால அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து பாருங்க, ப்ரெசன்ட் அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ்ன்னு இருக்கு. இதில் வந்து ஒரே அட்ரஸ் தான் எழுதணும். அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை தான் இல்லை ஃபில் பண்ணணும். மற்றபடி இப்போ நீங்கள் ப்ரெசண்டில் ரீசெண்டாக இருக்கக்கூடிய அட்ரஸை எழுதலாமான்னா அப்படி எழுதக்கூடாது. இல்லை ஒரே ஒரு அட்ரஸை தான் எழுதணும். இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸில் எழுதுனீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸில் அந்த கமா போட்டு விட்டுருங்க. இந்த அட்ரஸில் வந்து ஹவுஸ் நம்பர், அடுத்து உங்கள் ஏரியா, அடுத்து சிட்டியோட நேம், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாமே கரெக்டாக எழுதுங்க. இப்போ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணும்போது இடையில வந்து தப்பு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா வெட்டி வெட்டி எழுதக்கூடாது. நீங்கள் வந்து இன்னொரு ஃபார்ம் வந்து அடிஷ்னலாக கேட்டால் போதும், அவங்க தருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது வந்து கார்டியனாக யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணால் போதும். அடுத்து கீழே பாருங்க, 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 காலமாக கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் காலத்தை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் காலத்தில் 1 2 3ன்னு சொல்லிட்டு இருக்கா. இதில் 3லையும் இந்த கார்டியன், அந்த குழந்தைக்கு கார்டியனை யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுடைய சைனை போடணும். அதுக்கப்புறம் கீழே வந்து அவங்களோட நேமை எழுதணும், அந்த கார்டியனோட நேமை எழுதணும். இந்த பேஜில் இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இதில் வந்து அந்த கார்டியனோட சைன் போடணும். அதுக்கப்புறம் டேட்டு, என்னைக்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டு. அடுத்து பாருங்க, நாமினேஷன், இல்லை வந்து நாமினியாக ஒரு ஆளை சேர்த்துக்கணும். அந்த நாமினி வந்து இப்போ நீங்கள் கார்டியனாக ஒருத்தங்களை சேர்த்துக்கிறீங்க இல்லை, அந்த கார்டியனை எழுதினாலும் ஒன்றும் இல்லை எக்ஸ்ட்ரா இப்போ வந்து அப்பாவை கார்டியனாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மாவோட நேமை வந்து நாமினியாக சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நாமினியோட நேம் எழுதக்கூடாது. இதில் வந்து அந்த குழந்தைக்கு கார்டியனாக யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காலத்தில் தான் நாமினியோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். இல்லை வந்து நாமினியாக நீங்கள் வந்து 4 பேரை எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு ஆளை தான் எடுத்துக்கிறேன். ஸோ இல்லை வந்து நாமினியோட நேம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, அட்ரஸ், அந்த நாமினியோட அட்ரஸை ஃபில் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ஆதார் நம்பர். நாமினி வந்து விருப்பப்பட்ட இல்லை என்டர் பண்ணலாம், இல்லைனா ஆதார் நம்பர் தேவை கிடையாது. அதே போல் டேட் ஆஃப் பர்த். நாமினி வந்து மைனராக இருந்தாங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். அடுத்து பாருங்க ஷேர். இது அந்த நாமினிக்கு வந்து எவ்வளோ பங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு நாமினி எடுத்திருக்கனால 100%ன்னு போட்டிருக்கேன், ஃபுல் பங்கும் அவங்களுக்குன்னு. அதே போல் 2 பேர் அப்படின்னு சொன்னால் இல்லை வந்து 50-50ன்னு சொல்லிட்டு பாதி பாதியாக பிரித்து கொடுக்கலாம். அதே போல் 3 பேருனா அதுக்கேற்றபடி இந்த 100%க்கு எவ்வளோ வருமோ அதுபடி கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து கீழே இதில் வந்து சைன். இது வந்து அந்த குழந்தையோட கார்டியன் வந்து சைன் போடணும். அடுத்து கீழே இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், அது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்துப்பாங்க. இனி என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்கல்ல, அது வந்து கேஷாக டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இதில் இந்த டெபாசிட் ஸ்லிப்பை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதில் பாருங்கள், டெபாசிட் ஸ்லிப்பில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்னு இருக்கா, இது வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவோட நேம் எழுதணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் தேவை கிடையாது, டேட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை அவங்களோட நேம். இப்போ குழந்தைக்கு பேரில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால அந்த குழந்தையோட நேம் எழுதணும். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு. நான் இப்போ 2000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறதுனால 2000 ஒன்லின்னு சொல்லிட்டு பேக்ஸில் எழுதியிருக்கேன். அதே போல் இந்த பாக்ஸில் வந்து 2000 சொல்லிட்டு நம்பர்ஸில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பாக்ஸில் உங்கள் சைனை போடணும். அடுத்து இதில் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போது 2000 ரூபாயில் வந்து 500 ரூபாய் எவ்வளோ இருக்குது, இல்லை 200 ரூபாய் எவ்வளோ இருக்குது, 100 ரூபாய் எவ்வளோ இருக்குது, இப்படி வந்து கவுண்ட் பண்ணி அதில் நம்பர் எழுதி அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கான, அதாவது மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த ஃபார்முக்கு கூட நம்ம குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு, அதே போல் பர்த் சர்டிஃபிகேட்டும் கூடவே சப்மிட் பண்ணணும். ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. அதே போல் பேரண்ட்ஸோட, இப்போ வந்து நீங்கள் கார்டியனாக யாரை எடுக்கிறீங்களோ அந்த கார்டியனோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஜெராக்ஸும் ஒரிஜினலும் கம்பல்சரியாக தேவை. அதே போல் அந்த கார்டியனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருக்கணும், அதுவும் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.